தந்து பார், தலைப்பை பார். அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் மருந்துகளுக்கு இன்றைக்கு 100% வரி விதித்திருக்கிறார் இந்தியாவுக்கு. The cancer, tuberculosis, எளிதில் குணமாக முடியாத கொடு நோய்களுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற மருந்துகளை விட அமெரிக்க திருவிடத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற மருந்துகள் நல்ல மருந்து என்கிற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது, டாக்டர்களுக்கும் இருக்கிறது. இன்னைக்கு 100% வரி போட்டிருக்கான். இன்னைக்கு செய்தி பிஜேபியில் யாராவது ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? மத்திய மந்திரிகள் யாராவது வெளியிடல. எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் மீன் பிடித்தால் எங்கள் மீனவர்களை பட்ட பகலில் திருப்பாலைக்குடின்னு ஒரு ஊர் RS மங்கலத்தில் இளைஞர் சைக்கிள் பிரச்சாரம் செய்த பொழுது நான் பேசின ஊர் அந்த ஊர். அங்கிருந்த மீனவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் படகுகள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் ரிமாண்ட் செய்து இலங்கை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், ஜெய்சங்கர் பதில் சொல்வாரா? ஜெய்சங்கர் இதை ரியாக்ட் பண்ணணும்னாவது எடப்பாடி பழனிசாமி வற்புறுத்துவாரா? இல்ல. இந்தியாவினுடைய சர்வதேச கொள்கை, வெளியுறவு கொள்கை தோற்று போய்விட்டது. அம்மனமாக இருக்கிறது இந்தியா. பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானை பகைத்துக் கொண்டாய். ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா இன்னைக்கு எழிலரசன் பத்திரிகையை படிச்சதுல தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர் எங்க போய் ஜெனீவாவில் போய் சொல்லுகிறார், இந்தியா பாகிஸ்தான் போரில் 7 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் என்று. 7 போர் விமானங்கள். ஆபரேஷன் சித்தூர் பற்றி வாய்கிழிய பேசிய நீங்கள் இந்த உண்மையை சொன்னீர்களா? இல்லை. சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? அதுவும் இல்லை. நீங்க என்ன செய்தீங்க? காஷ்மீர்ல அமுலில் இருந்த 320 ஆர்டிகிள் 370 எடுத்தீங்க. எதுக்கு எடுத்தீங்க? பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னீங்க. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் 370வது பிரிவை எடுத்தது மட்டுமல்ல, அந்த காஷ்மீரை, அந்த கனிகுருங்கும் காஷ்மீரை, அப்பப்பா பூலோக சொர்க்கம் என்று கருதுகிற காஷ்மீரை 3 துண்டாக உடைத்தார்கள். உடைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் லடாக். இன்றைக்கு லடாக்கில் என் பெருமைக்குரியவர்களே, லடாக்கை ஒரு மாநிலம், ஒரு ஸ்டேட் ஆக்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம்